உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 10/8/2025 முதல் 16/8/2025 வரை இந்த வார பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். எந்த வாரத்தோட விசேஷ நாட்கள்? 11/8/2025 திங்கட்கிழமை புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். புதன் பகவான் இவ்வளோ காலம் வக்கரமாக இருந்தார். 11ஆம் தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. 12/8/2025 செவ்வாய்க்கிழமை மகா சங்கடக சதுர்த்தி. ஓகேங்களா? அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அதுவே மகா சங்கட சதுர்த்தியாக வருது. எப்படி இந்த மகா சங்கட சதுர்த்தி எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்களா, அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்களா விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வர சதுர்த்தி வந்து மகா சங்கடக சதுர்த்தி. இந்த மகா சங்கடக சதுர்த்தியில் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் விநாயகர் பகவானுக்கிட்ட தேங்காய் சாதம் படைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுனீங்களா உங்களோட பிரச்சனை படிப்படியாக குறையிறத நிச்சயமாக உணரலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விநாயகர்கிட்ட தேங்காய் சாதம், ஓகேவா, தேங்காய் சாதம் நெய்வேத்தியமாக படிச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க. ஓகேங்களா? சாயங்கால நேரத்தில் ஓகேவா விளக்கேற்றி உங்களோட பிரச்சனையை சொன்னீங்களா பகவான் அதிசீக்கிரமாக நிறைவேற்றி கொடுத்துருவார். அந்த பிரச்சனையை இல்லாத மாதிரி மாற்றி விட்டுருவார். ஓகேவா? உங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிடும். இந்த மகா சங்கட சதுர்த்தியும் விநாயகர் சதுர்த்தியும் நம்மளோட ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோயில் இருக்கிற குபேர கணபதிக்கு சிறப்பு பூஜைகள் நடக்குங்கிறத மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். 14/8/2025 வியாழக்கிழமை சஷ்டி விரதம். முருகனுக்காக கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதத்தில் சஷ்டி விரதம் வருது. இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிற சகோதரன் சகோதரிகளுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 16/8/2025 சனிக்கிழமை மீண்டும் ஆடி கீர்த்திகை. இந்த மாதத்தில் 2 ஆடி கீர்த்திகை வருது. ஏற்கனவே ஆடி கீர்த்திகைக்கெல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு வந்திருப்பீங்க. அப்போ ஒரு சில பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, முருகா ஆடி கீர்த்திகை வரலாம் நான் நினச்சிட்டே இருந்தேனே, என்னை கூட்டத்தில் நான் உன்னை பார்க்காம விட்டுனேன், நான் முருகா நான் இப்படி சோதிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சில பேர் ஒரு அன்பால் ஒரு கொஷின் வச்சுருப்பீங்களே. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் 2வது முறையாக அந்த மாதத்தில் ஆடி கீர்த்திகை வந்திருக்கு. மறக்காமல் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த ஆடி கீர்த்திகை மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடி மாதத்தோட கடைசி நாள் முருகனோட அனுகிரகம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறது. ஓகேவா? அப்போ ஏதாவது கோரிக்கையை வச்சுருந்தீங்களா அவர்கிட்ட வச்சுட்டு வந்துடுங்க, கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஏன்னா இது ரொம்ப சிறப்பு, ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஓகே, அன்றைய வந்து கோகுலாஷ்டமி. இந்த கோகுலாஷ்டமி வந்து நம்ம கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். மகாலட்சுமிக்கு வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க. அன்றைக்கி கிருஷ்ண பகவானோட வேஷம் இல்லை ராதையோட வேஷம் போட்டு கோவிலுக்கு வர சகோதர சகோதரிகளுக்கு, அந்த குழந்தை செல்வங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான் இருக்கோம். எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு மறக்காமல் ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுங்க. அப்புறம் எப்பவும் சொல்கிறது போல தான் ஒரு முக்கிய அறிவிப்பு. 31/8/2025 முதல் 14/9/2025 வரை 16 நாள் நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ண போகிறோம். இந்த பூஜை ரொம்ப விசேஷமான பூஜை. உங்களுக்கு தெரியும், நம்ம ரொம்ப காலமாக தொடர்ந்து இந்த பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இந்த பூஜை வந்து நம்ம கோவிலில் இரவு சாயங்காலம் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். மகா யாகம் நடக்கும். அது தொடர்ந்து அன்னதானம் நடக்கும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு தனகர்ஷண திலகம் கிடைக்கும். எந்த ஒரு கட்டணமும் இல்லை, ஃப்ரீ தான். ஓகேவா? இந்த யாகத்தில் வந்து நாங்கள் தனகர்ஷண திலகத்தை சேர்த்து வைப்போம். அந்த 16 நாள் பண்ணுற பூஜையோட திலகத்தை சேர்த்து வச்சுட்டு அதை 16 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து மக்களுக்கு கொடுப்போம். அது வந்து கட்டணம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. இந்த 16 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த திலகம் வேணும்னா அது கட்டணம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லியும் வந்து கூட நீங்கள் வச்சுக்கிட்டு போகலாம். உங்களுக்கு நாங்கள் வச்சு விட்ருவோம். ஓகேங்களா? அதே போல் இந்த 16 நாள் வந்து பார்த்திங்களா 16 மூலிகை தாயத்து இதை செஞ்சு கொடுக்குறோம். இதை வச்சு பூஜை பண்ணி தரோம். மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க. இது அதிக பேருக்குள்ள 108 பேருக்கு மட்டும்தான். அதே போல் அந்த தனகர்ஷண திலகமும் 108 பேருக்கு தான். இது என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 16 மூலிகை தாயத்தை வந்து தொழில் அபிவிருத்தியை கொடுக்கும், தொழிலில் வாடிக்கையாளர் அதிகரிக்கும், தொழில் வசியத்துக்காக கொடுக்கக்கூடியது. இது முக்கியமாக உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய இந்த தாயத்து. 16 மூலிகைகள் இது ஆடாக இருக்கும். ஓகேங்க? உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா 16 மூலிகை ஆடாக இருக்கும். 16 நாள் பூஜை நடக்கும். ஓகே, 16 திதி நாளும் பூஜை நடக்கும். அதுதான் முக்கியம். 16 திதி நாளும் பூஜை நடக்கும் இந்த தாயத்துக்கு. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மூலிகை தாயத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தொழிலில் கஷ்டம், எனக்கு என்னன்னே தெரியல, கொஞ்சம் காலமாக தொழிலில் பிரச்சனையாக இருக்குது, வருமானமே டல்லாகுது, வாடிக்கையாளர் குறைஞ்சிட்டாங்க, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயம் இந்த தாயத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம், கட்டிக்கோங்க. உங்கள் தொழிலில் யார் நீங்கள் முதன்மையாக இருக்கிறீங்களோ அவங்க கட்டிக்கணும். அந்த இடத்துல யார் அதிக நேரம் இருப்பீங்களோ அவங்க கட்டிக்கோங்க.
இல்லைங்க மாற்றி தான் இருப்போம், யாரும் இருக்க மாட்டோம்னா கொண்டு போய் கல்லாப்பட்டியில் வச்சுருங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும். தனகர்ஷண திலகம் வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் வந்து பார்த்திங்களா நாங்கள் தரோம். 16 நாள் சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு தரோம். ஓகேவா? இதுக்கு ஒரு சிறிய கட்டணம் வசூல் பண்ணுறோம். ஓகே, இது என்னப்பா வருமானமா அப்படின்னா கண்டிப்பாக வருமானம் தான், அதில் மாற்றுக்கெடுத்தல. யாருக்கு அப்படின்னா மகாலட்சுமி கோயிலுக்கு. எப்படி அப்படின்னு எடுத்துட்டிங்களா, அந்த 16 நாள் இருக்கிற பூஜையோட செலவே நீங்கள் கொடுக்குற அந்த கட்டணத்தில் தான் நடக்குது. ஓகேவா? நீங்கள் கொடுக்குற காசுக்கு மகாலட்சுமி உங்களுக்கு தாயத்து தராங்க, அவங்க பூஜையை ஏற்றுக்கிறாங்க. சரிங்களா? 16 நாள் யாகம் நடக்குது, 16 நாள் அன்னதானம் நடக்குது, 16 நாளுமே வஸ்திர தானம் நடக்கும். 136 வஸ்திர தானம் நடக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, தினம் 16 நாளும் 16 சுமங்கலி பெண்களை மகாலட்சுமியாக பாவிச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் ஒரு சுமங்கலிக்கு, 2ஆவது நாள் 2 சுமங்கலி, 3ஆவது நாள் 3 சுமங்கலின்னு 16 நாள் 16 சுமங்கலிக்கு வஸ்திர தானம் கொடுப்போம். மற்றவங்க உட்கார்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சின்ன வஸ்திர தானம் உண்டு. ஓகேங்களா? அதனால் இந்த முறை அனைவருக்குமே இந்த 16 பேரில் உட்காராங்க இல்லையா, மகாலட்சுமியாக பாவிச்சு உட்காராங்க இல்லையா, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அப்படி 16 பேர் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணுறீங்க இல்லையா, அந்த உட்கார 16 பேருக்குமே வஸ்திர தானம் வரும். அதில் ஒருத்தருக்கு மட்டும் புடவை வரும், மீதி எல்லாத்துக்குமே ஜாக்கெட் வந்துடும். ஓகேங்களா? அது ரொம்ப விசேஷம். இதுக்கான பணம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா அந்த தாயத்து மூலியமாக வருது. ஓகேவா? 108 பேர் நினச்சி இந்த விஷயத்தை நாங்கள் சிறப்பாக பண்ண போகிறோம். வாய்ப்புள்ளவங்க பெற்றுக்கோங்க. இது வந்து நீங்கள் பண்ணுறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய காரியம் பண்ணுறீங்க. 16 நாள் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுறீங்க. இந்த தாயத்தை வாங்குறவங்க ஒரே ஒரு அன்பு அனுப்பல், நீங்கள் வீட்டில் 16 நாள் பூஜை பண்ணணும். அது எப்படி பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அதே போல் தனகர்ஷண திலகம்னு ஒரு திலகம் கொடுப்போம். அதை நீங்கள் அது ரொம்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு திலகம் மகாலட்சுமியிலேருந்து கிடைக்கும். அதுவும் கட்டாயம் தான். நீங்கள் இது 2 சம்மந்தமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு தகவல் தரேன். தொடர்ந்து வாராசி பலனுக்குள்ளே செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கிர பகவான் இருப்பாங்க, 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க, 5ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாங்க, 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவானும், 12ல் சனி பகவான் வக்கரனில் இருப்பாங்க. புதன் பகவான் இந்த வாரம் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. 3, 6 கூடயும் வக்கர நிவர்த்தியாகி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சொந்தக்காரங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வரலாம், அம்மாவுக்கும் உங்களுக்கும் சண்டை வரலாம். கொஞ்சம் பொறுமையாக பேசுனீங்களா பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். இல்லைன்னா சின்ன சின்ன மன கஷ்டங்கள், மன அசௌகரியங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 கூடையும் வந்து 12ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறனால வருமானம் தடை சிக்கல் இந்த பிரச்சனையில் இருப்பீங்க. சூரியனும் புதனும் உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். சொந்தக்காரங்களோட ஒரு சிலர் உதவுறாங்க. ஒரு சிலரால் பிரச்சனையும் வந்துச்சு, ஆனால் சமாளித்து அதை வெற்றி கண்டுட்டீங்க. கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது, அதையும் சமாளிச்சிடலாம். இந்த வாரம் அது சம்மந்தமான ஒரு சுப தகவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. ஒரு பெரிய பணத்துக்கு எதிர்பார்த்துக்கினே அந்த வாரம் அது சம்மந்தமான ஒரு சுப தகவலுக்கு வரும், பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லதுகள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாகும். அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். செலவு வருது பார்த்துக்கோங்க. ஹெல்த்தை இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் கட்டாயம் மெதுவாக போயிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க தொடர்புகள் இருக்கும், எதிர்பாருங்க. அதே போல் சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து பயணத்தாருக்குனால பணம் தேவைகள் பூர்த்தியாகும். திடீர் பணம் வரவு வரும். மகிழ்ச்சியான செய்திகள் வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் எடுக்கும் முடிவுகளுக்கு இறைவன் துணை இருக்கிறார். இறை சம்பந்தமான ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க, அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு வாரம், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் பண்ண வகையில் நீங்கள் வரன் தேடி பாருங்கள், நல்ல வரணும் அமையும். மாணவருக்கு படிப்பில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷ செய்திகள் வரும். ஆசிரியரிடத்தில் பொறுமை தேவை. பெரியவங்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இல்லைனா அவங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய காலம், செலவுகளுக்கு அதிகரிக்கும். திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோபத்தை காட்டாதீங்க. உங்களோட தந்தையோட உடல்நலத்தை விசாரிச்சுக்கோங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு ஹெல்த் செக்கப் எடுத்துக்க சொல்லுங்கள். அது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு ராசிநாதனான செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கனால கோப தாபங்கள் அதிகம் வரும். சின்ன சின்ன தீக்காயங்கள் வரும், பார்த்துங்க. அடிக்கடி சுட்டுக்குவீங்க. நெருப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் தண்ணி விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆறு குளம் ஏரி பக்கம்லாம் போயிடாதீங்க.
வீட்டில் அடுப்பில் என்ன வைக்கிறீங்களோ அது முடிகிற வரைக்கும் அங்கேயே எழுங்க. வெளியில் போய் மற்ற எந்த நாயும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? சமையல் கட்டுக்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஐயோ அங்கே தான் நான் பாதி நாடகமே பார்க்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். வேறு வழி இல்லை. கொஞ்சம் நாளைக்கு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. போக்குவரத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த வாரம் சுமூகமான ஒரு வாரம்னு சொல்லலாம். நண்பர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரத்துக்கு காத்திருக்குது. நீங்கள் அமைதியாக போயிட்டீங்களா பிரச்சனை பெரிதாகாமல் அப்படியே நீங்கள் அந்த பிரச்சனை பனி போல், சூரியனை கண்ட பனி போல் விலகி போய்டும். இல்லை அப்படின்னு நீங்களும் பிரச்சனை பண்ணீங்களோ அது வேறு மாதிரி கொண்டு போய் சிக்கலில் உங்களை மாட்ட விட்டு உங்களை அவமானப்படுத்திடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதம் கடைபிடிங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். ஆடி கீர்த்திகை மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக கீர்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதிக முளைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கிர பகவான் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க. 4ஆம் இடத்துல கேது பகவான். 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரங்கள் இருப்பாங்க. ராசிக்கு 2, 5 கூடிய புதன் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். திடீர் பணவரவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத நன்மைகள் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். குறிப்பாக உங்களோட பண சிக்கலை தீர்க்க போகுது, சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகுது. எதிர்பார்த்து காத்துருங்க. உங்கள் குழந்தைங்களால் பாராட்டு தரக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். குழந்தைங்களால் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொத்து வாங்குவீங்க, புதிய சொத்து போவீங்க, இடம் மாற்றுவீங்க. இதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதீத புண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வாரம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு நீண்ட காலமாக யோசனை பண்ணிருப்பீங்க. ஒரு பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கவலை இருப்பீங்க. இப்போ திடீர் பணம் வர சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த நேரத்தில் வெற்றியை கொடுக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். புதிய வேலைக்கான ஒரு எண்ணம் உதித்தாகும். அதன் மூலிமா ஒரு பெரிய சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. அதுக்கான முயற்சி எடுங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் அதீத நன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாக போகுது. இந்த வாரம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. நிறையா மாற்றங்கள் நடக்கும். தைரியமாக இருப்பீங்க, துணிச்சலாக முடிவெடுப்பீங்க. இறையருளால் நல்லதுகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் எடுக்கும் காரியங்கள் அத்தனையும் வெற்றியை தரும். உங்களுக்கு மன நிம்மதி, மன சந்தோஷத்தை கொடுக்குறதுல மாற்று கருத்து இல்லை. பங்குச்சந்தையில் போட்ட பணமெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வரும், ஓரளவுக்கு லாபம் கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம் நீங்கி தெளிவு பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு கவலை நீங்கி சந்தோஷம் செய்தி வரக்கூடிய காலம் இந்த காலம். கன்னிப்பெண்கள், கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமையும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு நீண்ட நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். குடும்பத்தில் சந்தோஷ செய்தி வரும். புதன் வக்கர நிவர்த்தினா பிரிந்த சொந்தங்கள் இணைவீங்க. அதுக்கான ஒரு அச்சாரமாக இந்த வாரம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமாக மாறப்போகுது. எதிர்பார்த்து காத்துருங்க. குடும்பத்தில் பெரியவங்களுக்கு உங்களுக்கு அந்த மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷ செய்திகள் வரும். நீண்ட நாளுக்கு அப்புறம் மகிழ்ச்சியான விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். எதிர்பாருங்க. குழந்தைங்கள் வகையில் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். புத்திர பாக்கியம் சம்பந்தமாக யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் சந்தோஷ செய்திகள் வரும். எதிர்பாருங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனை நீங்கி மகிழ்ச்சிகள் கிடைக்கும். சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் நீங்கி சந்தோஷம் கொடுக்கும். மாற்று கருத்தில் இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கோகுலாஷ்டமி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லதுகள் நடக்கும். அதே போல் ஆடி கீர்த்திகையும் கோகுலாஷ்டமி ஒன்றா வரதுனால கீர்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அதிமுக்கிய வழிபாடு செஞ்சாகணும். மறக்காமல் செஞ்சிருங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். அதிக அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு பகவான் சுக்கிர பகவான் இருப்பாங்க. 2ஆம் இடத்துல புதன் சூரியன் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரங்கள் இருப்பாங்க. இந்த வாரம் ராசிநாதனான புதன் வக்கர நிவர்த்தியாக போகிறார். அதீத சந்தோஷங்கள் கிடைக்கும். மன நிம்மதி இருக்கும். துணிச்சலாக இருக்கும். தைரியம் பிறக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. நீண்ட காலம் போட்ட திட்டத்துக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. எடுக்கும் முயற்சி அத்தனையுமே வெற்றியை தேடித்தரும். பல நாள் சிக்கல்கள் இன்று தீர்வுகள் கிடைக்கும். அம்மாவோட உடல்நலம் ஆரோக்கியம் வரும். சொத்து பிரச்சனை, நில பிரச்சனையெல்லாம் சுமூக தீர்வுகள் வரும். நல்லதுகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பாருங்க. கவலைகள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது.
எடுக்கும் காரியங்கள் வெற்றியை தானாக தேடி வரும். தொழிலில் வருமான உயர்வுகள் உண்டு. பணப்பிரச்சனைகள் நீங்கிடும். திடீர் பணவரவுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது இந்த வாரம். இந்த வாரம் குடும்பத்தோட சந்தோஷமாக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாள் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. கனவுகள் நிஜமாகும். குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷ செய்திகள் வரும். புதன் வக்கர நிவர்த்தி ஆனால் உங்களுக்கே ஒரு தனி தெம்பு வரும். அப்பாடா எப்படியாவது தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நல்லது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். கண்டிப்பாக எதிர்பாருங்க, இறைவன் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதே போல் ஏதாவது ஒரு பரிசு பொருட்கள் உங்களுக்கு தேடி வரலாம். மறக்க முடியாத நன்மைகள் இந்த வாரத்தில் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பயந்துட்டு இருப்பீங்க. அதுக்கான நல்ல தீர்வுகள் கிடைக்கும். அதுக்கான மருந்துகள் கிடைக்கும். கவலை இனி தேவையில்லை. கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது. தைரியமாக முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு சொந்த ஊர்லேயே வர்ணமிக்கிறது. வாழ்த்துக்கள். மாணவ மாணவருக்கு படிப்பில் ஏற்பட்ட சிக்கல்கள் தடைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கிறது. புதிய எண்ணங்கள் உதித்தாகும். இல்லத்தரசிகளுக்கு தந்தையோட உறவினர்களால் நன்மைகள் நடக்கும். பிரிஞ்ச சொந்தங்கள் இணைவீங்க. குடும்பத்தில் அதீத மகிழ்ச்சிகள் கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷம் செய்து வரும். மன நிம்மதிகள் கொடுக்கும். சொந்தத்துக்குள்ள ஒற்றுமையாகும். வேலை சம்பந்தமாக இருக்கிற சிக்கல் நீங்கி அதீத மகிழ்ச்சிகள் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகா சங்கட சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் இருப்பார். 2ஆம் இடத்துல கேது பகவான், 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 9ல் சனி வக்கரமாக இருப்பார். 12ல் குரு சுக்கிரன் இருப்பாங்க. உங்கள் ராசியில் இருக்கிற புதன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும். உறவுக்குள்ள ஏற்பட்ட பகைக்கு விடை கிடைக்கும். மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது. 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி காலை 6:25 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது. தைரியமாக முடிவெடுங்க, நல்லதுகள் நடக்கும். கவலைப்பட தேவையில்லை. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில சந்தேகமாக பிரச்சனைகள் வரும். பொருளை தொலைச்சிடுவீங்க, பொருளை எதாவது மிஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இல்லைனா திரும்ப அந்த வேலையை செய்கிறதா மாதிரி இருக்கும். புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பணம் சம்பந்தமான ஒரு நல்ல தகவல் வரும். ஒரு பெரிய தொகை கைக்கு வந்து சேரும். மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும். நீண்ட காலம் குடும்பத்துக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக எதிர்பார்த்துருக்கிறீங்க. அது சம்பந்தமான சுப செய்திகள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. அதே போல் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. எந்த ஒரு விஷயம்னாலும் எடுக்கும் முடிவுகளுக்கு தைரியமாக நீங்கள் இறைவன் துணைக்கிறாரு. நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கடின முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. நல்ல பலன் இனிமே வரப்போகுது. எதிர்பாருங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணம் காதல் திருமணமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பெற்றோர் எதிர்த்து செய்யக்கூடிய திருமணமாக இருக்குது ஒரு சிலருக்கு. இந்த திருமணத்தில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது. எதுக்கும் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க இன்னொரு முறை. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். நல்லது நிச்சயம் நடக்கும். மாணவ மாணவியர்களுக்கு நல்லதுகள் நடக்கும். நண்பருக்குள்ள விரோதம் பகை வரும். கவனத்தோடு இருந்தீங்களா நல்லது. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லைங்க. நண்பனாக பழகினவங்க விரோதியாக மாறிடுவாங்க. உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க. புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இல்லைனா தேவையில்லாத அவமரியாதை இதுதான் கொடுக்கும். பார்த்து நடந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சிக்கல் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. யாருக்காக உதவுனீங்களோ அவங்களே உங்களுக்கு வேலை இழக்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க. அதனால் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் சஷ்டி விரதம் கடைபிடிங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, 8ல் சனி பகவான், அஷ்டம சனி பகவான் நடக்கும். வக்கரமாக இருப்பார். புரிஞ்சு நடந்துக்கோங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 12ல் சூரியன் புதன் வக்கர நிவர்த்தி. 2 கூடியவன் வக்கர நிவர்த்தி அவரோட நல்லது. ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கிறார். செலவுக்கு பஞ்சம் இருக்காது. உறவுக்குள்ளே நல்ல செய்தி வந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். புரிஞ்சு நடந்துக்குங்க, பொறுமையாக இருந்துக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 12ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து 14ஆம் தேதி
காலை 9:05 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனத்தோடு இருந்தீங்களா நிச்சயமாக நல்லது நடக்கும், மாற்று கருத்தில். பணம் சம்மந்தமான ஒரு சில தடைகள் இருக்கிறீங்க, அது சம்மந்தமான நல்ல தகவல்கள் மிக விரைவில் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள், லாபகரமான விஷயங்கள் நிச்சயம் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்கிறவங்களுக்கு இந்த வாரம் செலவுகள் அதிகரிக்கும், அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க. ஏன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்த வாரம்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. இந்த வாரம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நன்மைகள் அதிகம் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அஷ்டம சனி இருக்குது, சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் ரொம்ப கவனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த வாரத்தை சமாளிக்கலாம். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை, குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் பயணம் சம்மந்தமான வேலைகளில் திட்டமிடும் போது ஜாக்கிரதையாக திட்டமிடுங்க. இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கிட்டு பயணம் செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயணமாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தில். இந்த வாரம் எதை செய்ய இருந்தாலும் விநாயகரை வணங்கிட்டு செஞ்சீங்களா நல்லது நடக்குங்கிறதுல மாற்று கருத்தில். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி வரப்போகுது, எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்கள் மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் பண்ண உறவினர் மூலிமா வரன் தேடி பாருங்கள், நல்ல வரனா நிச்சயமாக அமையும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கும், பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த வாரம் மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். இல்லத்து அரசிகளுக்கு கேது உங்கள் கூட இருக்கிறதுனால குழப்பங்கள் இருக்கும், ஆனால் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் சொந்த பந்தத்துக்குள்ளே திடீர் பகை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொறுமையாக போயிடுங்க. நீங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே சண்டை பண்ணிக்க வேண்டாம். ரெண்டாவது, நீண்ட நாளுக்கு அப்புறம் சொந்தங்கள் எல்லாமே ஒன்று கூட போகிறீங்க, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், நீங்கள் அமைதியாக போயிடுறது ரொம்ப நல்லது. யாருக்கும் உதவி செய்ய போய் உபத்தத்தில் மாட்டாமல் இருந்துட்டாங்க நிச்சயமாக நற்பலங்கள் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தில். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். பாஸுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் கொடுக்கலாம், கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். குழந்தைங்க மேலே அதீத அன்பு செலுத்திட்டுக்கிறீங்க, அவங்களை இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நெருப்பு நீர்நிலைகள் செல்லும் போது ரொம்ப கவனம் தேவைன்னு புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கோகுலாஷ்டமி அன்னைக்கு இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் குழந்தைங்களை கிருஷ்ணராவோ ராதையாவோ வேஷம் போடுங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார், 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான், சுக்கிர பகவான், 11ல் சூரியன், புதன், 12ல் கேது. ராசிநாதன் 11ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமக்குது. 14ஆம் தேதி காலை 9:05 முதல் 16ஆம் தேதி பகல் 11:45 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகள் கவனம் நிச்சயமாக தேவை. அப்படி இருந்துட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வாரம் உங்கள் கோபத்தை குறைச்சிட்டு நிதானமாக இருந்தாவே நல்லதுகள் அதிகம் நடக்கும். உங்களுக்கு நல்லவங்க துணை புரிவாங்க. நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல தகவல்கள் எதிர்பார்க்கலாம். மகிழ்ச்சியான செய்தி வீடு வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. புதன் வக்கர நிவர்த்தியாவது அதீத சந்தோஷம் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார்னு அர்த்தம். தொழிலில் ஒரு லாபகரமான ஒரு விஷயம் நடக்கும். நண்பரோட உதவியால் நல்லதுகள் நடக்கும். குருவோட ஆலோசனையால் சத்தியமாக மகிழ்ச்சியான விஷயங்கள் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் சம்மந்தமான ஒரு நல்ல தகவல் வரும். பணம் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு பணம் கிடைக்கும். கடன் பிரச்சனை குறையும். மன நிம்மதி, மன சந்தோஷம் நிச்சயமாக உண்டு. வேலைக்கு செல்ல நண்பர்களுக்கு தைரியம் பிறக்கும், துணிச்சல் பிறக்கும். உச்ச பதவியில் இருக்கிறவங்க பாராட்டுவாங்க. அதன் மூலிமா நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். காரியம் சித்தி ஏற்படக்கூடிய வாரமாக இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் மகிழ்ச்சியான செய்தி வீட்டுக்கு வரும். குழந்தைங்க சம்மந்தமான நல்ல தகவல்கள் வரும். திருமணம் சம்மந்தமான நல்ல தகவல் வரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தடைப்பட்ட காரியம் எல்லாமே தடை நிவர்த்தியாகி நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. மருத்துவ செலவுகள் குறைஞ்சி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. குடும்பத்துக்கு புது சொந்த வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிஜமாகி சத்தியமாக நல்லது நடக்கும். ஒரு பெரிய வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கிறது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து நல்ல தகவல் வரும். திருமண அமைப்புகள் மூலிமா நல்ல தகவல் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவ மாணவருக்கு படிப்பில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் தெளிவு பிறக்கும். அதே சமயத்தில் இந்த வாரம் புதிய நண்பர்களால் நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் புதியவர் சந்திப்பீங்க, அதன் மூலிமா நன்மை அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் ஒற்றா உறவினர்களோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒரு பெரிய சந்தோஷ செய்தி வீட்டுக்கு வரும். குழந்தை பாக்கிய சம்மந்தமாக நல்ல தகவல்கள் வரும். திருமணம் சம்மந்தமான நல்ல தகவல் வரும். இந்த வாரம் எதிர்பார்த்துருக்கிற காரியம் நல்லது நடக்கும். குடும்பங்கள் ஒன்று கூண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால பெரிய மகிழ்ச்சி இந்த வாரம் கிடைக்கிது. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் உண்டு. நிம்மதியும் சந்தோஷம் நிச்சயம் உண்டு. உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும். மருத்துவ செலவுகள் குறையும். வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு திடீர் பண வரவு அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது.
மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுத்து சந்தோஷமாக இறைவன் பார்த்துக்கிறார் இந்த வாரம் உங்களை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கட சதுர்த்தி, மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரநிலையில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு சுக்கிரனும் இருப்பாங்க. 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க. புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான், 12ஆம் இடத்துல சிவ பகவான். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை, அதனால் மன நிம்மதி, மன சந்தோஷம் நிச்சயமாக உண்டு. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5, 6, 7ஆம் இடம் சஞ்சாரம் பண்ணுறது எந்த ஒரு தடையும் இனி இல்லைன்னு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பண தேவைகள் பூர்த்தியாகும், மன நிம்மதிகள் கொடுக்கும், திடீர் வருமானம் அதிகரிக்கும், பணப்பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்துல குரு கூட இருக்கிறதுனால பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது, பயன்படுத்திக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான பாதிப்புகள் குறைஞ்சி லாபகரமான விஷயம் நிச்சயம் இந்த வாரம் நடக்கும். மன மகிழ்ச்சிகள் கொடுக்கும். புதன் வக்கர நிவர்த்தித்தாவே நல்லது. சுப செலவுகள் வந்தாலும் அதுக்கு தேவையாகிற பணம் நிச்சயம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீங்க, வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க, உங்கள்கிட்ட வேலை ஆட்களும் அதிகரிப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் புதிய நண்பர்களால் நல்லது நடக்கும். உங்கள் கம்பெனிக்கு புதிதாக நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க, அவங்க மூலயமா நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். புதியவர்களை சந்திப்பீங்க, நல்லதுகள் நடக்கும். நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீங்க, அவங்க மூலயமா காரியம் வெற்றி நிச்சயம் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறனால முன்கோபத்தை தவிர்த்திங்களாவே நல்லதுகள் நடக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சொத்து பிரச்சனை தீரும், மன சந்தோஷம் கொடுக்கும். பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அரசாங்க சலுகைகள் ஒரு சிலருக்கு திடீர்னு கிடைக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. புதிய சொத்து வாங்குவீங்க, இடம் மாற்றுவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கவலை நீங்கி சந்தோஷம் பிறக்கும். பெரிய வாய்ப்புகள் தேடி வருகிறது. பெரிய மனிதரோட தொடர்புகள் கிடைக்கிறது. தடைப்பட்ட காரியம் தடை நிவர்த்தியாகி நல்லது நடக்க போகிறது. இறைவன் துணை இருக்கிறார். கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலிமா வரம் தேடுங்க, நிச்சயமாக நல்ல வரம் அமையும். மாணவ மாணவியர்களுக்கு அடுத்தவர்கிட்ட ஒரு உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது நிச்சயம் கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. இல்லத்து அரசிகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். உறவுக்குள்ளே ஏற்பட்ட பகை நிவர்த்தியாகும். சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். ஒரு பெரிய சந்தோஷ செய்தி வீட்டுக்கு வரும். பிரிஞ்சவங்க இணைய போகிறீங்க, நல்ல காலம் வந்திருக்குது, நல்லது நடக்க போகுது, எதிர்பார்த்து காத்துருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயம் கிடைக்கும், எதிர்பாருங்க. பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்கும். இந்த வாரம் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடித்த ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே நடக்கும், அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனை நீங்கி நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் உச்ச பதவியில் இருக்கிறவங்களை பாராட்டுவாங்க, நண்பர்கள் உங்களை பாராட்டுவாங்க, அந்தளவுக்கு நல்லது நடக்கும். இவ்வளோ நாள் செஞ்ச புண்ணிய காரியத்துக்கு நல்லது செய்திகள் வீட்டுக்கு வரும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கோகுலாஷ்டமி வழிபாடு பண்ணுங்கள். மறக்காமல் மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ராசிக்காரங்க அதீத பேர் விநாயகர் பக்தராக இருப்பீங்க, மறக்காமல் வழிபாடு பண்ணிக்கோங்க. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரத்தில் இருப்பார். 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க. புதன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான், 11ல் ராசிநாதன செவ்வாய் பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனையும் குருவையும் நீங்கள் பார்த்துட்டாவே போதும், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும். ஏன்னா சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4, 5, 6ஆம் இடம் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறதுனால மன நிம்மதி கொடுக்கும், எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஹெல்த் விஷயத்தில் 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். யார்கிட்டையும் சண்டை பண்ணாமல் இல்லைங்க, கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்களாவே மன நிம்மதி கிடைக்கும். இந்த வாரம் அசுரகுரு தேவகுரு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்களை ஏதாவது வகையில் வீண் பழி சுமத்துறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம், பிளான் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் சிக்கல்கள் சமாளிக்க முடியாத அளவுக்கு வரும், பார்த்து நடந்துக்கோங்க. அவமானங்கள் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகளுக்கு தடை வரும், புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா நல்லது. முருகன் வழிபாடு பண்ணிங்கன்னா முன்னேற்றம் உண்டு. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது. வருமானம் சின்னதாக தடைபடும், அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க.
வேலைக்கு செல்லும் நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறனால புரிஞ்சு நடந்துக்கோங்க, பிரச்சனையை சமாளிக்கலாம். கவலைப்படாதீங்க, முருகன் அருள் உண்டு. சஷ்டி விரதம் அந்த வாரம் இருக்குது, பயப்படாதீங்க. என்ன அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வரதுக்குள்ளே பயந்துக்கிறீங்க? அது ஒரு சில காரணத்தினால நான் உங்களை கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்துகிறேன். தயவு செஞ்சு பயப்படுத்தலை, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதான் எச்சரிக்கை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஒரு தடை வரும், ஒரு ஸ்லோனஸ் வரும், தேவையில்லாத சிக்கல் வரும். பெண்களாக இருந்தால் ஆண்களாலையும், ஆண்களாக இருந்தால் பெண்களாலையும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பனை நம்பி போனவங்க துரோகியாக மாறுவாங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த வாரம் வண்டி வாகனத்தில் செலவு வைக்கும், வாகன செலவுகள் உண்டு. அதனால் வாகன சர்வீஸ் விட்டிங்களா பாதுகாப்பு உங்களுக்கு மிச்சம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு தடை இருந்துக்கிட்டு இருக்குது. குலதெய்வ வழிபாடு தேவை, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, தடை நிவர்த்தியாகும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திருமண சம்பந்தமான நல்ல தகவல் வரக்கூடிய வாரம். திடீர் வர்ணாமையும் திடீர் திருமணம் அமையும். மாணவ மாணவிற்கு நட்புக்குள்ளே விரோதம் பகை வருது, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தரிடம் தேவையில்லாத பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, பார்த்து பேசுங்க. இவ்வளோ நான் செஞ்சுருக்கேன், அவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் யாருக்கும் நன்றி இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கான நிகழ்வுகள் இந்த வாரத்தில் வரப்போகுது. புரிஞ்சு பொறுமையாக தெரியல, அது எதுவும் இல்லை, மன நிம்மதி கிடைக்கும். ஓகே, பார்த்து நடந்துக்கோங்க. வீண் பழி சொல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எச்சரிக்கை கவனத்தோடு இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கான அந்த வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. வீண் பழிச்சொல் பார்த்துங்க, நீங்கள் தப்பு பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா நின்னா கூட உங்களை குத்தமாக சொல்லுவாங்க, புரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல நண்பருக்கு உதவி இருந்தீங்களா அவங்க பிரச்சனை ஆகும். பண விஷயத்தில் கராராக இருந்துக்கோங்க. பண சிக்கலை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்க சம்மந்தமாக எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா கவலை தெரிஞ்சிடும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி விரதம் கடைபிடிங்க, மன நிம்மதி நிச்சயம் உண்டு. தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி வக்கரநிலையும், 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 8ஆம் இடத்துல சூரியன் புதன், 9ல் கேது, 10ல் செவ்வாய் பகவான். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். சந்திர பகவான் உங்கள் ராசி 3, 4, 5ஆம் இடை சஞ்சாரம் பண்ணுறாரு, நல்லது நடக்கும். நீண்ட நாளுக்கு அப்புறம் சந்தோஷ செய்தி வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது, எதிர்பார்த்து காத்துருங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. சொந்தங்கள் ஒன்று கூட வாய்ப்புகள் உருவாகுது. பிரிஞ்ச சொந்தங்கள் இணைவுங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல் நலம் சொந்தமான குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல லாபம் வரும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். தொழிலில் சுப செலவு வருது, தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான செலவு வருது. தைரியமாக இறங்கி பண்ணுங்கள். உங்கள் சுயஜாத்தை அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா தொழில் அமோகமாக இருக்கும், வருமானம் உண்டு. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலைக்கு செய்கிற இடத்துல பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சேர்க்கை நடக்க போகுது. வண்டி வாகன சேர்க்கை நடக்க போகுது. மகிழ்ச்சியான விஷயங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. குழந்தை பாக்கிய சம்பந்தமான நல்ல தகவல் வரப்போகுது. திருமணம் சம்பந்தமான நல்ல தகவல் வரப்போகுது, எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் உடல் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனை நீங்கி சந்தோஷ செய்திகள் வீட்டுக்கு வரும், எதிர்பாருங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு வரும், அப்படியே இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க, அது சரியாயிடும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு கொண்டு போகாது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிஜமாகும். கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடக்கும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டு. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும். திடீர் திருமண யோகம் உண்டு. சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. மாணவ மாணவர்களுக்கு ஆசிரியத்தில் அன்பு செலுத்துங்க, பகையை உருவாக்காதீங்க. இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் மன நிம்மதி இழக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. இல்லத்த அரசிகளுக்கு அப்பாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அப்பாவோட ஹெல்த் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்குது. அவர் கண் சம்மந்தமான பிரச்சனையும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு விசாரித்து அதுக்கு தகுந்த டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுங்கள், சரியாயிடும், ஒன்றும் பயந்துக்க தேவையில்ல. அதே போல் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிங்களா விட கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு மன நிம்மதி கொடுக்கும். நீண்ட நாளுக்கு அப்புறம் குழந்தைங்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைக்கிறது, அதை பயன்படுத்திக்கோங்க. சின்ன சின்ன வருத்தத்தை நினச்சி பிரச்சனை பண்ணிக்காதீங்க. சொந்தங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் நினச்சி வருத்தப்படாதீங்க. பொறுமையாக இருந்தீங்களா காரியம் வெற்றியாகும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உச்ச பதவியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆகாது, ஓனருக்கு உங்களுக்கு ஆகாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க, நல்லதுக்கு நடக்கும். ஒரு புதிய வேலைக்கு போனதுக்கப்புறம் பழைய வேலையை விட்டுருங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகா சங்கடக சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ஆடி கிருத்திகை மறக்காமல் முருகன் கோயில் போய்ட்டு வந்துடுங்க. மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோடும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும், 3ஆம் இடத்துல சனி வக்கரநிலையிலும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கர பகவானும், 7ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார், 8ஆம் இடத்துல கேது, 9ல் செவ்வாய்.
இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறது தான். உங்கள் ராசிக்கு புதன் ரொம்ப யோகக்காரகன், நேரடி பார்வை இருக்கிறார், சூரியன் கூட சேர்ந்து பார்க்குறார். நிச்சயமாக நல்லதற்கும் தடைப்பட்ட காரியங்கள் தடை நிவர்த்தியாகி சந்தோஷ செய்திகள் வீட்டுக்கு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ராசிக்கு 10 கூடையவன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது புதனால். சொந்தத்துக்குள்ள பகை விரோதம் இருந்தாலும் அது சமாதானம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வருகிறது. நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுறது தான் இந்த விஷயம் இருக்குது. முடிந்த அளவு பிரிவினை இல்லாமல் சந்தோஷமாக போகிறதுக்கான வழியை தேடிக்கிறது நிச்சயமாக நன்மையை தேடி தருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் குறைஞ்சி நிம்மதிகள் கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சந்திர பகவான் 2, 3, 4 இடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறது நல்லது. இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. மன நிம்மதி மன சந்தோஷம் உண்டு. திடீர் வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதிர்ஷ்டம் உண்டு. ஆண்களாலேயோ பெண்களாலேயோ அவமானம் வரதுக்கான வாய்ப்புகளுக்குனால புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதாவது பெண்களுக்கு ஆண்களாலேயும் ஆண்களுக்கு பெண்களாலேயும் அவமானம் வரும்னு இருக்குது. அதனால் அவங்ககிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா வீண் பணியிலேருந்து தப்பிச்சுக்கலாம், வீண் பழியிலேருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லைனா வீண் பழி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், எதிர்பாருங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதம் உண்டு. பூர்வீக சொத்து கைக்கு வரும். அது சம்பந்தமான நல்ல தகவல் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது இந்த வாரம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கடினமான முயற்சியால் தான் காரியம் வெற்றியாகும். அதுக்கேற்ற முயற்சி உங்கள்கிட்ட இருக்குது. இந்த வாரம் அது சம்பந்தமான ஒரு நல்ல தகவல் வரும், எதிர்பாருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தடைப்பட்ட திருமண காரியம் தடை நிவர்த்தியாகி திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல செய்தி வரும், எதிர்பாருங்க. மாணவ மாணவியருக்கு நட்புக்குள்ள விரோதம் பகை வருது, பொறுமையாக இருந்துக்கோங்க, கோபத்தை குறைத்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு வருது, குழந்தைகள் அன்பாக பார்த்துக்கோங்க. நெருப்பு தண்ணி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா நல்லது. கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, உங்களோட உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. உற்றா உறவினர்கள் பகையாகி போனவங்க உறவாடி வருவாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. மன நிம்மதி கிடைக்கும். பழைய பிரச்சனை தீர்வுகள் உண்டு. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும். அதீத நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் அப்படிங்கிறதுனால கட்டாயம் இந்த வாரம் சஷ்டி விரதம் கடைபிடிங்க. மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. குபேர யோகவுடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகு இருப்பார். 2ஆம் இடத்துல சனி வக்கர நிலையிலும், 5ஆம் இடத்துல குரு சுக்கிரனும், 6ஆம் இடத்துல சூரியன் புதனும், 7ஆம் இடத்துல கேதுவும், 8ல் செவ்வாயும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5 கூடியவன் 6ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியானது நல்லது. யாருன்னா புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். சந்திர பகவான் உங்கள் ராசியிலேருந்து இந்த வாரம் பயணத்தை ஆரம்பிக்கிறார். 3ஆம் இடம் வரைக்கும் செல்கிறாரு. நல்லது நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும். போன வாரத்தில் இந்த பகை விரோதம் கஷ்டமெல்லாம் நிவர்த்தியாகி நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் தைரியமாக எடுக்கிற முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பல சிக்கல்களுக்கு தீர்வுகள் உண்டு. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 கூடியவன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கனால வருமான தடை ஏற்படுகிறது. அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல குழப்பங்களும் பகையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொறுமை அவசியம் தேவை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து வாங்கிறதுக்கான எண்ணம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான சிக்கல் நீங்கும். வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பெரிய காரியத்தை அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க. 6ஆம் இடத்துல சூரியன் புதனுக்கனால கண் சம்பந்தமான பிரச்சனையும் வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான சிக்கல் வரதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால கவனமாக இருந்துக்கோங்க. நெருப்பு விஷயங்களில் கவனம் தேவை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு சொந்த ஊர்லேயே சொந்த மாவட்டத்திலேயே நல்ல வாய்ப்பு வருது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வரணும் அமைக்கிறது எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் அடுத்தவங்களோட உதவியால் தெளிவாக புரிஞ்சு நடந்துக்குவீங்க. நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குழந்தைங்களால் சின்ன சின்ன தொல்லைகள் அன்பு தொல்லைகள் வர இருக்கும். கோபத்தை குறித்து நிதானமாக பதில் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நல்லது இருக்கும். அதே சமயத்தில் இந்த வாரம் குழந்தைகளை கொஞ்சம் அக்கறையாக பார்த்துக்கோங்க. உங்கள் உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். தேவையில்லாத சிக்கல்கள் வராமல் இருக்க பொறுமை அவசியம் தேவை. விட்டு கொடுத்து போனீங்களா நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் உயர் அதிகாரியோட சண்டை பகை வந்தாலும் நட்போட உதவியால் நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகா சங்கட சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும்.
மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருப்பார். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கிர பகவான் இருப்பாங்க. 5ஆம் இடத்துல சூரியன் புதன், 6ஆம் இடத்துல கேது, 7 செவ்வாய் பகவான், 12 ராகு இருப்பாங்க. மீனராசிக்காரங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. சந்திர பகவான் 12ஆம் இடத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறார். சுப செலவோடு இந்த வாரம் ஆரம்பிக்க போகுது. நன்மைகள் அதிகம் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. புதன் வக்கர நிவர்த்தியானது ஓரளவுக்கு நல்லது. அம்மாவோட உடல்நலம் நல்லாயிருக்கும். வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் தீர்வு வரும். வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சி சந்தோஷ செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தொழிலில் லாபகரமான விஷயங்கள் திடீர் வரும். அதை எதிர்பார்த்து காத்துருங்க. வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. அதுக்குரிய திட்டங்கள் தீட்டுவீங்க. அதுக்கான உதவிகள் நண்பர்கள் மூலிமா கிடைக்கும். நண்பர்களை பாராட்டுவீங்க. அவங்கள பாராட்டிட்டு அதிக செலவு பண்ணுறதே சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அது சம்மந்தமான சுப தகவல் வரும். பகையாகி போனவங்க உறவாடி வருவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. கவனம் நிச்சயம் தேவை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. திடீர் பயணங்கள் ஏற்படும். அதன் மூலிமா நன்மைகள் நடக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். குழப்பங்கள் வரும். தேவையில்லாத சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சுயஜாத எதுக்கும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. சூரியனும் புதனும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அரசியல்வாதிகள் அது சம்பந்தமான உச்ச பதவியில் இருக்கிறவங்களோட நட்பு ஏற்படும். அதன் மூலிமா காரிய வெற்றியாகும். நீங்கள் உங்களுக்கு நல்ல இடத்துல நட்பு வட்டார், பெரிய இடத்துல நட்பு வட்டாரெலாம் இருக்குது. நீங்கள் உதவி கேட்க தயங்குறீங்க. கண்டிப்பாக கேளுங்க, நல்ல ஆலோசனை கிடைக்கும். அதன் மூலிமா பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குது. அதுவே பெரிய வாய்ப்புக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க. இப்போ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக வரன் தேடுங்க. நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர்கள் அன்பு அதிகரிக்கும். பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கும். புதிய சிந்தனை மேலோங்கும். முக்கியமான ஒரு பொருளை தேடி இருக்கீங்க, அது இந்த வாரம் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்தரசிகளுக்கு அம்மாவோட உடல்நலம் நல்லாயிருக்கும். அம்மா விட்டு மன விட்டு பேசுவீங்க. பிறந்த வீட்டில் ஒரு சின்ன சண்டை பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சில பேர். அந்த சண்டையெல்லாம் நிவர்த்தியாகி சமாதானம் கொண்டாடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். பிரிஞ்சவங்க இணைவீங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லது. இந்த வாரம் உடல்நலத்தில் அதிக அக்கறை செலுத்துங்க. தண்ணி அதிகம் குடிங்க. நெருப்பு விஷயங்களையும் நீர்நிலைகளையும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆடு மாடு குறுக்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடலாம். ஆர்கிட்டையாவது பேசுகிறதுக்கும் உத்தரவு கொடுக்குறதுக்கும் யோசித்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா ஏதாவது வகையில் உங்களுக்கு அவமானம் வந்துடும். பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி விரதம் கடைபிடிங்க. நிச்சயமாக பயம் இல்லை. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி அவர்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.